கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். நம்மோடு கூட அவர் பேசுகிறவர். ஆலோசனை கர்த்தர், அவர் பெரியவர். இன்றைக்கு நமக்கு வேத வசனத்தின் மூலம் ஆலோசனை வழங்கப் போகிறார். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 53 58 வசனம் வரையிலும். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்ததென்று சொல்லி அவரை குறித்து இடலடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அவர்களுடைய அவிவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர்களுடைய அவிவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, அவிவிசுவாசம் அற்புதங்களை தடை செய்கிறது. அவிவிசுவாசம் அற்புதங்களை தடை செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஞானஸ்தானம் பெற்று 33 வயதில் வரையிலும் 3 வருடங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு சிறு வயதிலே தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வருகிறார். பெத்லகேமிலே இயேசு பிறந்து நாசரேத்திலே வளர்ந்தார். அந்த நாசரேத்து ஊருக்கு வந்த பொழுது அவர் முன்பாக இந்த ஊரிலே வளர்ந்த குழந்தையைப் போல் அவர் இல்லை. ஏன்னா அவர் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று பிதாவுடைய சித்தத்தின்படி வரங்களோடு வல்லமையோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பல அற்புதம் அவர் மூலம் நடக்குது. அற்புதராய் வருகிறார். ஆனால் அவரை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவருடைய பழைய காரியத்தை குறித்து பேசுகிறாங்க. இவருடைய தாய் இங்கே இருக்கிறார்களே, சகோதரர்கள் இருக்கிறார்களே, சகோதரிகள் இருக்கிறார்களே, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்ற கண்ணோக்கத்தில் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அப்போதான் இயேசு சொல்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியானவன் தன் சொந்த ஊரில் வீட்டில் அவன் கனம் வீணம் அடைவான்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுடைய அவிவிசுவாசத்தை பார்த்து அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை, செய்யாமல் அங்கேண்டு போகிறார். நிறைய அற்புதங்களை அந்த ஊரில் நாசரேத்தில் அவர் செய்யணும் வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் இயேசுவை நம்பாதனால, ஒரு சாதாரண மனிதனாக அவரை பார்த்தனால அவரால் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியலை. இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக நம்ம பார்க்கணும். அவரை ஒரு சாதாரணமானவராய் நாம் பார்த்தால், நம்பினால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை அற்புதராய் பார்க்கணும். அற்புதர் என்பதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தேவனிடத்தில் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்வதற்கு ஏதுவாக மாறுகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கிடையவே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு மதம்,
நம்முடைய உலக பிரகாரமான சில காரியங்களுக்காக நாம் ஒரு ஐக்கியத்தில், ஒரு டினாமினேஷனில் அல்லது ஒரு சபையில், ஒரு ஆலயத்துக்கு போகணும். ஒரு நல்லது கெட்டது நடந்தால் நமக்கு வரணும், போகணும், அதுக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கணுங்கிற நோக்கத்தில் போகிறாங்களே தவிர, இயேசுவை தேடினால், இயேசுவிடத்தில் போனால் நமக்கு சமாதானம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும்னு நம்பிக்கை கிடையாது. இப்படி நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்லாதவர்கள் நாள் பார்ப்பதற்கு, குறி கேட்பதற்கு மந்திரவாதிகளை தேடி இன்னும் வெறும் மருந்தின் மேலே, மாத்திரை மேலே அப்படியே நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த லாசருடைய சகோதரி பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லியிருந்தேனே. விசுவாசித்தா தானே தேவனுடைய மகிமையை காண முடியும் உனக்கு நான் போதித்திருந்தேனே. இப்போ இந்த கல்லறையின் கல்லை புரட்டினால் 4 நாளாயிட்டு அவன் மரித்து போய் நாற்றம் எடுக்குமே என்று சொல்லுகிறாயே. நீ விசுவாசித்திருந்தால் என்னால் அற்புதம் செய்ய முடியுமே. ஆண்டவரை விசுவாசித்தால் என்னெல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்படி சொல்லிட்டு லாசருடைய கல்லறைக்கு முன்பாக வந்து அந்த கல்லை புரட்டி போட்ட பிறகு லாசரு வெளியே வா என்று இயேசு அவனை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை, விசுவாசித்தாதான் மகிமையை பார்க்க முடியும். தேவனை விசுவாசித்தாதான் மகிமையை பார்க்க முடியும். மார்க்கு சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனைக்கு சுகமாயிரு என்றார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றார். யார் அந்த ஸ்திரீ? 12 வருடமாய் பெரும்பாடுங்கிற பலகீனத்தினால், வியாதினால் அவதிப்பட்டவள். அவளை பார்த்து இயேசு சொல்லார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிச்சு, ரட்சித்தது. பாருங்க, அந்த 12 வருஷம் வியாதி எப்படி அவளுக்கு அந்த வியாதியில் சுகம் கிடைத்தது? அவள் இயேசு சுகமாக்குறவர் என்பதை கேள்விப்பட்ட பொழுது நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இயேசுவை பார்க்க வந்து இயேசுவை போய் தொடுகிறாள். இயேசுவை போய் தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே இயேசுவிடமிருந்து வல்லமை அவளுக்குள்ளே பாய்ந்து அவளை சுகமாக்கிற்று. 12 வருடமாக இருந்த அந்த உதரத்தின் ஊரல் அவள் சரீரத்தை விட்டு விலகுவதற்கு காரணம் அவளுடைய விசுவாசம். அதை அவள் சுகம் பெற்றவுடன் இயேசு அதை சொல்லிக் கொடுக்கிறார். அம்மா, நீ என்னை நம்பி வந்தாயல்லவா, என்னை விசுவாசித்து வந்தாயே, என்னை விசுவாசித்து வந்து தொட்டா இல்லை, என்னை தொட்டால் உனக்கு சுகம் கிடைக்கும், நீ விசுவாசித்து இல்லைம்மா, அந்த விசுவாசம்தான் உன்னை குணமாக்கிச்சு, சரியா அப்படின்னு அதை வெளிப்படையாய் சொல்லி காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, என் அன்பு தகப்பன் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இயேசுவை எனக்கு தெரியும் என்கிறதுனால் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம் ஆலயத்துக்கு போகிறதுனாலே அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. வல்லமையான ஊழியக்காரர்களை சந்திப்பதனாலும் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவாசிப்பது, அவிவிசுவாசத்தை நம்மை விட்டு விலக்குவது. இன்றைக்கு உங்களுக்கு அவிவிசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? பரிசுத்த வேதாகமத்தை குறித்த சந்தேகங்கள் இருக்கிறதா? வேத வசனத்தை குறித்த குழப்பங்கள் இருக்கிறதா? இயேசு ஆண்டவரா, ஆண்டவர் இல்லைங்கிற சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அவர் சிலுவையிலே மரித்தது உண்மையா, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? சந்தேகம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்குள்ள அவிவிசுவாசம் குடிக்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய அவிவிசுவாசம் முதலாவது நீங்கும்படி செய்யும். மார்க் 9வது அதிகாரத்திலே ஒரு வாலிபனுடைய தகப்பன் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே,
எதையாவது செய்யக்கூடுமானால் என் மகனுக்கு இறங்கி செய்யும் என்று சொல்லி கேட்கிறான். அந்த வாலிபன் பிசாசின் பிடியில் சிக்குண்டு அவதிப்படுகிறான். இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தேன்னா உனக்கு எல்லாமே ஆகும், விசுவாசிக்கணும் எல்லாம் கூடும்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயத்தில் இருக்கிற அவிவிசுவாசத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே, விசுவாசத்தை எனக்கு கொண்டு வாருங்க. தெய்வ பிள்ளைகளை, அவிவிசுவாசத்தை நீக்குங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்து என்பது ஒரு மத தலைவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தெய்வம். இயேசு அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவர் இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். மாறாத தெய்வம். அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது. வியாதியை சுகமாக்க வல்லமை இருக்கு. பிசாசை துரத்த வல்லமை இருக்கு. ஜனங்களை ரட்சிப்பதற்கு வல்லமை இருக்கு. சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமை இருக்கு. ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வல்லமை இருக்கு. பாதுகாப்பை கொடுப்பதற்கு வல்லமை இருக்கு. நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு வல்லமை இருக்கிறது. நம்மோடு பேசுவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தெய்வம். உயிரோடு இருக்கிறவர்கள் நம்மோடு பேசுவார்கள். மரித்தவர்கள் பேச மாட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுவதற்கு வல்லமையுள்ள தெய்வம். விசுவாசித்தால் தான் அற்புதங்களை காண முடியும். விசுவாசித்தால் தான் அற்புதங்களை காண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அந்த பாரம்பரிய முறைப்படி பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டவன். அதில் தான் எனக்கு பக்தி இருந்தது. இயேசுவை எல்லாம் எனக்கு பிடிக்காது. இயேசுவை பற்றி, அதாவது இயேசு என்று சொன்னால் அது வெளிநாட்டை சார்ந்த ஒரு மதம், வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தெய்வம் என்று அதுதான் என் இருதயத்தில் இருந்த ஒரு பதிவாக இருந்தது. ஆனால் பாருங்கள், வாலிப நாட்கள் இயேசு என்னை சந்தித்தார், ரட்சித்தார். இந்த பரிசுத்த வேதத்தை குறித்து அறிய ஆரம்பித்தேன். வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தேன். நல்ல தெய்வ மனிதர்கள் பேசுகிற செய்திகளை கேட்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளே விசுவாசம் பிறந்தது. இந்த பைபிள் உண்மை, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை, இந்த பூமியிலே இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ளே பிறந்தது. என்னை ஊழியத்திற்கு தேவன் அழைத்தார். வசனத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள ஒரு தெய்வம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் என் அவிசுவாசத்தை என்னை விட்டு விலக்கும். பார்த்தீங்களா, அவர் நாசரேத்துக்கு போன பிறகு, அவர் வளர்ந்த ஊருக்கு போன நேரத்தில் எல்லா ஜனங்களும் அவரை சாதாரணமாய் பார்க்கிறார்கள். அங்கே அவருடைய அவிவிசுவாசத்து நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவிவிசுவாசம் சில வேளையில் அநேக அற்புதங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பூரணமாய் இயேசுவை சுவாசியுங்கள், இயேசுவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்கள் இன்று முதல் நடக்கப் போகிறது. அதிசயங்கள் நடக்கப் போகிறது. ஆண்டவர் தன்னுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. அவிவிசுவாசம் உம்முடைய அற்புதங்களை தடை செய்கிறது. யாரெல்லாம் அவிவிசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அந்த அவிவிசுவாச இருதயம் இப்போது விலகி விசுவாச சிந்தனை உண்டாகட்டும். விசுவாச இருதயம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாய் அற்புதங்களை செய்வீராக. உம்மை விசுவாசிக்க கிருபை கொடும். அற்புத அடையாளங்களை செய்யும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். வேதனைகள் மாறட்டும். ஆண்டவர் நன்மைகளை கொடுத்து சாட்சியாய் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.